சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் சென்னை விமான நிலையத்தில் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்போம். கசாலி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் கசாலி. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலைய இயக்குநர் அலுவலகத்திற்கு வெளிநாட்டிலிருந்து வந்த இமெயிலில் சிங்கப்பூரில் சென்னை வந்து கொண்டிருக்கும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சென்னையில் தரையிறது அந்த வெடிகுண்டு வெடிக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. இதையடுத்து பரபரப்படைந்த சென்னை விமான நிலைய அதிகாரிகள் உடனே பாதுகாப்பு அதிகாரி மற்றும் வெடிகுண்டுகளுடன் அவசர தகவல் தரப்பட்டனர். மேலும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் சென்னையில் தரையிறதும் நேராக பாதுகாப்பு சோதனைக்காக பாதுகாப்பு நடைமுறை பகுதிக்கு கொண்டு சென்று நிறுத்துவதற்கும் தயார் நிலை ஏற்பாடு செய்யப்பட்டது. சென்னையில் விமானம் தரையிறதும் பாதுகாப்பாக ஒரு இடத்தில் சென்றப்பட்டு அங்கு வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் விமானத்தை முழுமையாக பரிசோதனை செய்தனர். மேலும் விமானத்தில் வந்த பயணிகளையும் துரி சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் எந்தவித சந்தேகப்படியான பொருட்கள் எதுவும் கிடைக்கப்படவில்லை. இது வழக்கமான வெடிகுண்டு பொருள் தான் என்று தெரிய வந்தது. பரபரப்பு ஓய்ந்தது. பின்னர் அந்த விமானத்தில் இந்த பயணிகள் இறக்கப்பட்டு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் இதனால் விமானம் சற்று தாமதமாக 250 பயணிகள் மீண்டும் சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றது. இந்த சம்பவம் சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி மேலும் வெடிகுண்டு பொருளை இமெயில் அனுப்பியது யார் என்பதை சம்பந்தமாக விசாரிப்பதற்காக மத்திய குற்றப் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கசாலி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.